ஓகே மேம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஃபுட் கல்ச்சர், ஜங்க் ஃபுட் வந்து நிறைய எடுத்துகிறாங்க. இது வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. இன்ஃபர்டிலிட்டியான உடனே டெஸ்ட் டியூப் பேபின்னு அப்படி கிடையவே கிடையாது. இட்ஸ் ஓன்லி 10% பேஷண்ட்ஸ் டெஸ்ட் டியூப் பேபி அளவுக்கு போகிறதுக்கு. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஹேபிட் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனா? எஸ், டெஃபினெட்லி. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இஸ் அ வெரி பிக் ரீசன். நான் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணோன்னா அந்த டெஸ்டஸ் தான் அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி. அந்த டெஸ்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். லைக் ஸ்பெர்ம் வித் 2 tails. ஒரு டெய்ல் தான் இருக்கும், 2 டெய்லோட ஹெட்டு சரியாக இருக்காது, ஹெட்டில் ஒரு கேப் இருக்கணும், அந்த கேப் இருக்காது. அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் அது நோ யூஸ், கவுண்டில் இருந்தால் கூட அது வேலை செய்யாது. ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டாக்ஸ் டாக் ஷோவில் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன் டாக்டர் வினுதா அருணாச்சலம். வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்கள் மேம். இன்றைக்கி வந்து ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. இப்போது பார்த்திங்கன்னா சொசைட்டி ரொம்ப கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போது கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப லேட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 17-18 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸில் பெண்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆண்களுக்கு கூட பை அபவுட் 23-26 கல்யாணம் முடிஞ்சிடும். பட் இப்போது எல்லாருமே ஒர்க்கிங், ஸோ எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க, கெரியர் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, இதெல்லாம். ஸோ ஈவன் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் when they're 32 அந்த மாதிரி 30 கிராஸ் ஆன பிறகு கூட மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கெட்டிங் மேரிட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கிறப்பவே ஒரு ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸோடு பிறக்கிறோம். ஸோ எவ்ரி மந்த் இந்த எக்ஸ் யூஸ் ஆகிட்டே வரும். ஸோ தி டோட்டல் நம்பர் குறைஞ்சிட்டே வரும். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டே வரும். 35 இயர்ஸில் அந்த டிக்ளைன் இன்னும் ஜாஸ்தி ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃபர்டிலிட்டி அன்றது இப்போ 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம குழந்தை எடுக்கிறது நல்லது. பிகாஸ் எக் குவாலிட்டி கூட நல்லா இருக்கும் அண்ட் த நம்பர் ஆஃப் எக்ஸ் கூட நிறைய இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும். பட் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸ் குவாலிட்டி கூட கொஞ்சம் கம்மியாகும். பட் இவன் இந்த எக்ஸ் நம்பர் கம்மி ஆகிட்டே வரும். அண்ட் ஆஃப்டர் 35 ஒரு ஷார்ப் டிக்ளைன் இருக்கும். ஸோ தி ஏர்லியர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏர்லியர் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறது தான் நல்லது. இப்போது லேட்டாக மேரேஜ் பண்ணிவிட்டு லேட்டாக ட்ரை பண்ணுறதுனால நிறைய இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இப்போது லேடிஸ்க்கு சொன்னீங்க, அதே மாதிரி மென்ஸ்க்கு எந்த காரணத்தினால இந்த இன்ஃபெர்டிலிட்டி வருது மேம்? மென்ஸு கூட இதே காரணம். பிகாஸ் இப்போது மென் எப்படின்னா நிறைய செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொந்த காலில் நின்றுட்டு ஒய்ஃப்னு பார்த்துக்கணும் அண்ட் குழந்தை வந்துச்சுன்னா குழந்தைய கூட சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை ஒய்ஃப் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் குவைட் அன் எக்ஸ்பென்சிவ் அஃபேர். ஸ்கூலிங் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு. ஸோ அவங்க ஜாபில் நல்லா செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மென்னு கூட வயசு ஆக அவங்க கூட சர்டன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். உமனுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. பட் இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன பார்த்துருக்குறாங்கன்னா கொஞ்சம் வயசான பிறகு மென்னுக்கு கூட அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னன்னா நமக்கு வயசு ஆக மென்னுக்கு மெடிக்கல் டிஸார்டர்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டீஸ் இதெல்லாம் இருந்தால் அதனால மெடிக்கேஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா அது கூட ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால கூட ப்ராப்ளம் வரலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நவ் என்ன நான் நினைக்கிறேன்னா இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ். இப்போ ஆஃபீஸில் போனால் there's a lot of stress. இப்போ எப்படின்னா இப்போ அவங்களுக்கு இது they'll be having certain deadlines மீட் பண்ணுறதுக்கு. The deadlines usually it is sometimes very very difficult for them to meet these deadlines. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மேல்ஸ் கூட நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். அது 2 பேருக்கு, ஃபீமேல் கூட இருக்கலாம், மேலு கூட இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தால் தென் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் எல்லாம் தவறி போயிடும். அந்த மாதிரி இருந்தப்போ நமக்கு குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம், குவாலிட்டி ஆஃப் த எக் எல்லாமே நமக்கு சரியாக இருக்காது. அண்ட் தட் குட் பி அ ப்ராப்ளம். ஓகே மேம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஃபுட் கல்ச்சர்,
ஜங்க் ஃபுட் வந்து நிறைய எடுத்துறாங்க. இது வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. பேசிக்லி முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி நம்ம இவ்வளோ பார்த்துக்கிறது கிடையாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கிளியர் கட் டிவிஷனாக இருந்தது. லேடிஸ் கேர்ள்ஸ் எப்படின்னா கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆகிட்டு வீடு பார்த்துக்கலாம், குழந்தை பெற்றுக்கிறது தான் ஒரு ஒரு டிவிஷன் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. அவங்க வீடு பார்த்துக்கணும், பேபிஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும், குழந்தை கூட பார்த்துக்கணும், வேலைக்கு கூட போகணும். மோஸ்ட் லேடிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 80% ஆஃப் த லேடிஸ் வேலை கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா வெரி குட் பொசிஷன்ஸ் அண்ட் வித் அ லாட் ஆஃப் அங்கே இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் சுமந்துட்டு இது கூட பண்ணணும்னா தட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டாயில். ஸோ அதனால தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அதனால தான் இப்போ அந்த கிளியர் கட் டிவிஷன் கிடையாது. இப்போ லேடிஸ் எல்லாம் ஸ்டெப் ஓவர் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால there could be a lot of issues. ஓகே மேம். இன்ஃபெர்டிலிட்டிக்கு வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன மேம் இருக்குது? பேசிக்லி நாங்கள் we say 1 year unprotected intercourse. இப்போ ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் காண்டம் இல்லை எதுவும் யூஸ் பண்ணாமல் 1 year ஒரு கப்பல் ட்ரை பண்ணாங்கன்னா அண்ட் இது ஒன்றுமே வரலன்னா தட் மீன்ஸ் தெர் இஸ் அன் இஷ்யூ. இட் குட் பி வித் த மேல் ஆர் இட் குட் பி வித் த ஃபீமேல். இது அப்படி கிடையாது தட் இட்ஸ் ஓன்லி வித் த கேர்ள். மோஸ்ட் ஆஃப் த டைம் மித் என்னன்னா யூஸ்வலி வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா பொண்ணுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை இல்லை, ஸோ உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு. இன்ஃபர்டிலிட்டி கவுன்சிலிங்க்கு நீங்கள் போனீங்கன்னா ஆணு பெண்ணு 2 பேர் வர வேண்டியிருக்கும். பிகாஸ் மேல்ஸ் கூட இப்போ ஈக்குவலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி. ஸோ 2 பேர் இதுக்கு போகணும். பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது அவங்க வந்தோடனே இந்த மாதிரி 1 year ஒன்றும் நடக்கலைன்னா இந்த பேசிக் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக் டெஸ்ட்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு வெதர் தெர் இஸ் எனி ப்ராப்ளம். ஃபஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் லைக் தீட்டு ஒழுங்காக வர்றது கிடையாது, மாதம் கிடையாது, அண்ட் வேறு ஏதாச்சும் தீட்டு நிறைய போகிறது இல்லை ரொம்ப கம்மி போகிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தட் மீன்ஸ் there could be a problem. அண்ட் ஆல்சோ மேலுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் கூட மேலில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ பேசிக் ஹிஸ்ட்ரியில் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஒரு இந்த டைரெக்ஷனில் போகணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை பொறுத்து டெஸ்ட்ஸ் இருக்குது. அதை பொறுத்து அந்த whatever டெஸ்ட் லைக் ஹார்மோன் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ டெஃபினெட்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இதுதான் பிரச்சனை, அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம ஏதாச்சும் கன்க்ளூஷன். ஓகே மேம். நீங்கள் வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜனாக இருக்கீங்க. இன்ஃபெர்டிலிட்டிக்கு லேப்ரோஸ்கோபிக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது மேம்? லேப்ரோஸ்கோபி ஆக்சுவலி இது பெரிய பூன், இது மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ லைக் டியூப்ஸ் பிளாக்டாக இருக்கலாம், கர்ப்பப்பைக்கு உள்ளாரே கட்டி இருக்கலாம், அதனால குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அண்ட் இப்போது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு கூட இருக்குது, சின்ன சின்ன நீர் கட்டியாக இருக்கலாம், அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது கர்ப்பப்பையில் பெரிய கட்டி இருந்தால் இல்லை கர்ப்பப்பைக்கு உள்ளார பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன கட்டி இருந்தால் கூட அதனால் ப்ரெக்னன்சி வராது. அதெல்லாம் நம்ம இது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் தான் கரெக்ட் பண்ண முடியும். ஓவரீஸில் எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்டு அந்த மாதிரி கட்டியெல்லாம் இருக்கலாம். அந்த கட்டியெல்லாம் எடுத்துட்டோன்னா அண்ட் டெஃபினெட்லி குழந்தை வரும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. அந்த கட்டினால தான் அந்த முட்டை உருவாக்காமல் தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ லேப்ரோஸ்கோபிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபர்டிலிட்டியில் நிறைய திங்ஸ். இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இன்ஃபர்டிலிட்டின்னா உடனே டெஸ்ட் டியூப் பேபின்னு. அப்படி கிடையாது. இட்ஸ் ஓன்லி 10% பேஷண்ட்ஸ் டெஸ்ட் டியூப் பேபி அளவுக்கு போகிறதுக்கு. 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸில் அண்ட் whatever ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் மெடிசின்ஸில் இதுலேயே கரெக்ட் பண்ணிவிட்டு டெஃபினெட்லி அவங்களுக்கு குழந்தை வரும். பட் இட்ஸ் only 10% இந்த மாதிரி ஈதர் இது அவங்கக்கிட்ட so many ரீசன்ஸ். அந்த டியூப்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராய் ஆகிருக்கலாம், இல்லைன்னா வயசு ரொம்ப ஜாஸ்தி, ஈவன் அட் 40-44 குழந்தை வேணும்னு வருவாங்க, அப்புறம் முட்டையே இருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பேபி தான் பண்ண முடியும். ஸோ இன்ஃபர்டிலிட்டின்றது லாட் ஆஃப் லேப்ரோஸ்கோபிக் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய திங்ஸ் கரெக்ட் பண்ணலாம். அந்த கரெக்ட் பண்ணால் டெஃபினட்டாக குழந்தை பெற்றுக்கலாம். மேம், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து மினிமம் இன்வேசிவ் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து என்ன காரணமா? பேசிக்லி முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஐ வுட் சே அரவுண்ட் 15 years பேக் ஒரு சர்ஜரின்னு சொல்கிறதுன்னா அது ஒரு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வயிறில் ஃபுல்லாக கிழிச்சிட்டு
அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன இருக்குது பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. இப்போது பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலி இருக்கும். ஒரு 2 நாள் பெட்லேருந்து எழுந்திக்கவே முடியாது பேஷண்ட்டு. அண்ட் அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலில் மினிமம் ஒரு 5 நாள் 7 நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் பேஷண்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கீழே உட்காரக்கூடாது, வெயிட்டை தூக்கக்கூடாது. பிகாஸ் இந்த இவ்வளோ வயிறு கட் பண்ண பிறகு ஹர்னியா வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் எல்லா டிஷ்யூஸ் எல்லா லேயர்ஸ் நமக்கு இருக்க லேயர்ஸ் எல்லாம் அது வீக் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால ஹர்னியான்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு பெல்ட் போட்டுக்கணும், அந்த கட் பண்ண இடத்துல ஒரு பெல்ட் போட்டுட்டு அட்லீஸ்ட் 2 months அந்த பெல்ட்டோடு இருக்கணும். கீழே உட்காரக்கூடாது, குனியக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம். இப்போது இந்த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி வந்த பிறகு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் இப்போது கட் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பஞ்சர் வூண்ட். ஜஸ்ட் உள்ளாரே ஒரு பஞ்சர் மாதிரி உள்ளே ஒரு கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ண வேண்டாம். ஒரு பஞ்சர் வூண்ட் மாதிரி உள்ளே போனோன்னா அது நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரோகார்ஸ்ன்னு சொல்கிறோம், அது வெளியே எடுத்த பிறகு தானாகவே அது க்ளோஸ் ஆகிடும். பிகாஸ் இட்ஸ் ஒன்லி அ பஞ்சர் வூண்ட். அது ரொம்ப கிழிச்சு கட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இதனால் என்னன்னா வலி ரொம்ப கம்மி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் ஐ வுட் சே மோஸ்ட் 99.9% ஆஃப் த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் ஆர் ஆல் டே கேர். டே கேர்ன்றது என்னென்னா காலையில் வந்தீங்கன்னா சர்ஜரி முடித்த பிறகு சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸோ அதே பேஷண்ட்க்கு ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்கும். அது கேட்டோன்னே பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆப்ரேஷன் கேள்விப்பட்டோன்னே மோஸ்ட் பேஷண்ட்ஸ் பயந்துடுவாங்க. அண்ட் டெஃபினெட்லி நான் கூட பயந்துடுவேன் மேலே யாராச்சும் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். ஸோ இட் இஸ் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். பட் வென் யூ எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட் இது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, வலி ரொம்ப கம்மியாக இருக்கும். காலையில் வந்தீங்கன்னா சாயங்காலம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூடவே போயிடலாம், வீட்டிலே படுத்துக்கலாம் அன்றைக்கி நைட்டு. அண்ட் ஆல்சோ த திங் இஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கீழே உட்காரலாம், குனியலாம், ஸ்டெப்ஸ் ஏறலாம், இறங்கலாம், எல்லாமே உடனே ஒரு 3 to 4 hours ஆஃப்டர் சர்ஜரி. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு மென்டலி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். திஸ் இஸ் கால் த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. ஸோ இன்வேஷன் அவ்வளோ இருக்காது. உள்ளே போயிட்டு பண்ணுற ஆப்ரேஷன் சேம் தான். இப்போ ஒரு கட்டி இருந்தால் நான் கட்டி தான் எடுக்க போகிறேன். பட் உள்ளே போகிறதுக்கு அந்த விதம் தான் டிஃப்ரெண்ட். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு கிழிச்சிட்டு உள்ளே போக தேவையில்லை. இந்த கேமரா மாதிரி உள்ளே போட்டுட்டு அந்த கேமரா உள்ளே போட்டால் ஃபுல்லாக தெரியும் உள்ளார என்னென்ன இருக்குதுன்னு. அண்ட் என்ன இருக்குது பொறுத்து இன்னும் 2 சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ளே போட்டுட்டு அதோடையே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ நிறைய திங்ஸ் வந்திருக்குது. அதோடையே எவ்வளோ பெரிய கட்டி இருந்தால் கூட இந்த சின்ன ஹோல்ஸ்லேயே வெளியே எடுத்துட்டு அண்ட் தட் இஸ் வை த பேஷண்ட்க்கு நிறைய கம்ஃபர்ட்டு. பெயின் இஸ் வெரி மினிமல். இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ஓப்பன் சர்ஜரி கம்பேர் பண்ணால் இட்ஸ் ப்ராக்டிக்கலி நில். இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் லேப்ரோஸ்கோப்பிலே ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரிஸ். அண்ட் தேர்ட் திங் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் ஃபோர்த் திங் இஸ் ஹர்னியா வர்றதுக்கு வாய்ப்பு கூட வெரி வெரி மினிமல். We would say 0.5%, while open surgeries the hernia risk is very high. சரிங்களா? So there is so much of advantage with laparoscopic surgery. இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டியை எந்த அளவுக்கு மேம் க்யூர் பண்ணும்? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி இருந்தால், ஓவரியில் கட்டி இருந்தால் ஃபுல்லாக வயரெல்லாம் கிழிச்சிட்டு தான் உள்ளே போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி கிழிச்சிட்டு போனால் அடேஷன்ஸ்ன்றது எல்லாம் ஒட்டி போயிடும். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ டிஷ்யூ ஹேண்ட்லிங் இருக்கும், டிஷ்யூ டேமேஜ் இருக்கும். இப்போ அது கிடையாது. இப்போ நான் கட்டி எடுக்கணுன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கேமரா போட்டுட்டு கட்டி வரைக்கும் போயிட்டு கட்டி எடுத்துடலாம். ஸோ அது ஒட்டி போகிறது, அந்த மாதிரி டியூப் பிளாக் ஆகுறது, இந்த வாய்ப்பெல்லாம் அதில் இருக்காது. ஸோ இப்போது த மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு எவ்ரிபடி இப்போ பண்ணணும்னா லேப்ரோஸ்கோப்பி தான் பண்ணணும். இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓப்பன் சர்ஜரி இஸ் டோட்டலி அவுட். இட்ஸ் கோயிங் டு பி ஓன்லி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டியூப்ஸ் ஒட்டி போகிறது இதெல்லாம் நடக்காது இது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில். அண்ட் ப்ளஸ் so many advantage. இப்போ இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் குவைட் யங். இந்த மாதிரி பெரிய கிழிச்சிட்டு இவ்வளோ பெரிய ஸ்கார் எல்லாம் கொடுக்கறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காஸ்மெட்டிக்லி அதை விரும்ப மாட்டாங்க. இதில் ஸ்கார் இஸ் வெரி வெரி ஸ்மால், வெரி வெரி மினிமல், அது ஃபேட் ஆகிடும். ஸோ இது காஸ்மெட்டிக்லி ஆல்சோ இது ரொம்ப இட்ஸ் வெரி குட். பிகாஸ் இங்கே 2 to 3 months இருக்க ஸ்கார்ஸ் கூட ஃபேட் ஆகிடும், பண்ணது கூட தெரியாமல் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ டெஃபினெட்லி இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு லேப்ரோஸ்கோப்பி இஸ் அ பூன் அண்ட் லேப்ரோஸ்கோப்பி இஸ் தேர் டு ஸ்டே. மேம், இப்போ லேப்ரோஸ்கோபிக் பற்றி சொல்லியிருந்தீங்க, இது வந்து இன்ஃபர்டிலிட்டியில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். முன்னாடி எல்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, டியூப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிருந்தா டியூப்ஸ் தான் அந்த பேசேஜ், ஸ்பெர்ம் அந்த டியூப்ஸ் வழியாக தான் போயிட்டு அந்த முட்டை மீட் பண்ண முடியும், எக் மீட் பண்ண முடியும் அண்ட் குழந்தைய உருவாக்கலாம். பட் இப்போ இந்த டியூப்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா தென் அவங்களுக்கு இந்த இப்போ இது லேப்ரோஸ்கோப்பி அண்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி
ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்றது கர்ப்பப்பைக்குள்ளாரே ஒரு டெலிஸ்கோப் விட்டுட்டு அந்த டியூப்ஸ் திறக்கிறது, அது டியூபல் கேனலைசேஷன் சொல்லுவோம். அது பண்ணிட்டு டியூப்ஸ் நம்ம திறந்துட்டோம்னா they will definitely get pregnant because இது they become normal. ஸோ அந்த டியூப்ஸ் வேலை செஞ்சுட்டோன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் அந்த டியூப் வழியாக போயிட்டு அந்த எக் மீட் பண்ணிட்டு டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி வரும். ஸோ இந்த லாப்ரோஸ்கோப்பி ஹிஸ்ட்ரோஸ்கோப்பினால் நிறைய, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நிறைய இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸு, தட்ஸ் வாட் ஒரு 80 to 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாம் இந்த லாப்ரோஸ்கோப்பி ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி இந்த மாதிரி மினிமலி இன்வேசிவ் இது பண்ணிவிட்டு டெஃபினட்டாக க்யூரா, ஐ மீன் தே கேன் கெட் த பேபி. இட்ஸ் ஓன்லி 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இது பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் இதர் அந்த டியூப்ஸ் டெரிபிளி டேமேஜ்டு அந்த மாதிரி இது நிறைய திங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் த ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியான, நான் சொன்ன மாதிரி எக்ஸ் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி ஆஃப் த எக் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு லாப்ரோஸ்கோப்பி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அவங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி தான். ஸோ இன்ஃபர்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 80 to 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வலி மூலமாக அது இருக்குது கட்டி கிட்டி இதெல்லாம் எடுத்தோம்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். லேப்ரோஸ்கோப்பிக்கில் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான யூசேஜ் இல்லாமல் வேறு என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குமா? பேசிக்லி இப்போ எப்படின்னா இப்போ லாப்ரோஸ்கோப்பியில் என்ன யூசேஜ்னா, இப்போ லாப்ரோஸ்கோப்பியில் எல்லாமே பண்ணலாம். கர்ப்பப்பை எடுக்கலாம், அண்ட் ஏதாச்சும் ஒரு லைக் பயங்கரமாக வயிற்று வலி அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஜஸ்ட் ஒரு கேமரா உள்ளே போட்டுட்டு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் ரொம்ப வயிற்று வலி இருந்தால் சிடி ஸ்கேன், இந்த ஸ்கேனில் டிபெண்ட் ஆகிட்டு அதில் என்ன வருதோ அதில் தான் நம்ம டிபெண்ட் ஆகும். அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஓட்டை பண்ணிவிட்டு 5 millimeters ஓட்டை, அது அவ்வளோ சின்ன ஓட்டை, அதுக்குள்ளே ஒரு கேமரா உள்ளே விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் என்ன இருக்குது, அப்பெண்டிக்ஸ் நல்லா இருக்குதா, என்ன ஆயிடுச்சு உள்ள ஏதாச்சும் இது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. அது ப்ரெக்னென்சி டியூப்பில் சம்டைம்ஸ் வந்துட்டு அது வெடிச்சு போயிடும். அந்த மாதிரி இருந்தால் இன்டர்னல் ப்ளீடிங் போயிட்டு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் வந்தப்போ பயங்கரமாக வயிற்று வலியில் லோ பிபி அந்த மாதிரி வருவாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது ஸ்கேனில் தான். அது ஸ்கேனில் யூஆர் நாட் ஷுவர் இது எக்டோபிக்கா இல்லையான்னு. இப்படி லாப்ரோஸ்கோப்பியில் நம்ம உள்ளே போயிட்டு அந்த டியூப் வெடிச்சு போயிருந்தால் உடனே கேட்ச் பண்ணலாம், ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணலாம், அண்ட் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணலாம். இப்போது இப்போவே நிறைய திங்ஸ் இப்போ லாப்ரோஸ்கோப்பியில் தான் போயிட்டு இருக்குது. ஓப்பன் சர்ஜரி ஸ்லோலி ஃபேடிங் டு த பேக்ரவுண்ட். இந்த ஓப்பன் சர்ஜரிக்கு இப்போது எல்லாத்துமே லாப்ரோஸ்கோப்பி வந்துச்சு. கேன்சர் சர்ஜரிஸு முன்னாடி கேன்சர் சர்ஜரிஸ் ஆல் யூஸ் டு பி ஓப்பன். இப்போ கேன்சர் சர்ஜரிஸில் கூட நல்ல கிளியரன்ஸ் கொடுக்கலாம் லாப்ரோஸ்கோப்பியோட. ஸோ இன் எவ்ரி ஃபீல்ட் இந்த மாதிரி மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி வந்திருக்குது. அண்ட் இப்போது இன்னும் மேபி 10 years லேட்டர் மேபி ஓப்பன் சர்ஜரிஸ் வெரி ஃபியூ கேசஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா சர்ஜரிஸ் லாப்ரோஸ்கோப்பி வழி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா இதில் நம்ம இப்போ லாப்ரோஸ்கோப்பி பண்ணலாம். இதில் பண்ண முடியாது, இந்த சர்ஜரி லாப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. முன்னாடி எவ்வளோ கஷ்டமான சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ லாப்ரோஸ்கோப்பியில் அதெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே மேம், லாப்ரோஸ்கோபிக் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரியே வந்து ரொபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ சர்ஜரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஆமாம், இப்போது ரோபோட்டிக் சர்ஜரி கூட நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போது யூஸ்வலி ரோபோட்டிக் சர்ஜரினா எல்லாருமே நினைப்பாங்க ஒரு ரோபோட் நின்றுட்டு அங்கே ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்படி கிடையாது. ஸோ டாக்டர் தான் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் ஒரு கன்சோல் ஒன்று இருக்கும், அங்கே ஒரு கேமரா நமக்கு கேமரா இருக்கும், சர்ஜன் கேன் சி பார்க்க முடியும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. ஸோ எப்படி என்ன ரோபோட்டிக் சர்ஜரினா பேஷண்ட் பெட்டில் படுக்க வச்சுட்டு அனஸ்தீசியா கொடுத்த பிறகு இது அந்த சேம் லாப்ரோஸ்கோப்பி மாதிரி ஹோல்ஸ் பண்ணிடுவோம். அந்த ஹோல்ஸ்குள்ளே ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது உள்ளே போட்டுட்டு அந்த மிஷினுக்கு அட்டாச் பண்ணிடுவோம். பட் அந்த மிஷினோட கண்ட்ரோல் டாக்டர் கையில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் போய் ஒரு சேரில் உட்காந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் காமிச்சிட்டு இருப்பாங்க, டாக்டர்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு கேப் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னுச்சு. இப்போ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கு அப்படி தான் இருக்கணும். இதை ஸ்டெரைலாக அந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சின்ன ஹோல்ஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஸ்டெரைலாக தான் இருக்கணும். பட் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படி கிடையாது. இப்போது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய க்ளவுஸ் எல்லாம் எடுத்துடலாம், மாஸ்க்கு கவுன் எல்லாம் எடுத்துகிட்டு கேஷுவலாக நம்ம இந்த மாதிரி ஷர்ட்டு கூட போட்டுக்கிட்டு அந்த கன்சோலில் உட்காந்துட்டு, சம்டைம்ஸ் அந்த கன்சோல் ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட உள்ளே கூட இருக்காது, ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில் கூட வச்சுக்கலாம் நம்ம கன்சோல். அங்கே நான் பார்த்துட்டு இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இது மூவ் பண்ணி நான் தான் மூவ் பண்ணிட்டு இருப்பேன், சர்ஜரி பண்ணலாம். சரிங்களா?
So that is called the robotic surgery. So adila that is the thing is pain, they say pain kammiya irukum, but adu kuda minimally invasive surgery. But ennoda experience la enna, there is not a big difference between laparoscopic and robotic surgery. Robotic surgery is a bit expensive, especially நம்ம கண்ட்ரிக்கு, பிகாஸ் அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் ஆல் அவங்க அதுக்கு லைஃப் இருக்குது. இத்தனை வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அது டிஸ்கார்ட் பண்ணணும். லைக் இப்போ லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த சர்ஜரியோட காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அண்ட் சேம் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பெயின் இஸ் மினிமல். ரெண்டு சர்ஜரிஸில் பெயின் இஸ் மினிமல். இங்கே என்னென்னா சர்ஜன் நின்றுட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில். வெல் ரோபோட்டிக் சர்ஜரியில் சர்ஜன் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு பண்ணலாம். ஸோ த அட்வான்டேஜ் இஸ் இட், உனக்கு எவ்வளோ வயசான சர்ஜனுக்கு எவ்வளோ வயசு ஆனால் கூட, லைக் ஈவன் இஃப் ஹி இஸ் 80 years old, as long as he can கீப் அது பார்த்துட்டு பண்ண முடியுமானா பண்ண முடியல. இந்த மாதிரி நின்றுட்டு பண்ணுறது சம்டைம்ஸ் வயசு ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் டாக்டர்ஸ்க்கு, புரிஞ்சுதா? ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். அதுக்காக தான் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் வந்திருக்குது. ஸோ தேர் இஸ் நாட் அ ப்ரிசிஷன் நியர்லி த சேம். ஸோ தேர் இஸ் நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ் between both of these modalities. ரெண்டு modalities nearly the same. And same thing, day care. காலையில் பண்ணோன்னா robotic surgery கூட சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பலாம். laparoscopic surgery கூட same. But this is the thing, in the robotic surgery you can sit on a chair, the surgeon chairல comfortable, even tea coffee கூட sip பண்ணலாம் நடுவில், and you can continue to do the surgery in a very comfortable manner. ஓகே மேம், இந்த robotic surgeryயில் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அந்த ஆர்ம்ஸ் தான் வந்து எல்லாமே பண்ணும். பட் அந்த ஆர்ம்ஸோட கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்குது, டாக்டர் கையில் தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு மேம் சேஃப்? இட் இஸ் வெரி சேஃப். ஓகே, பிகாஸ் யூஆர் லுக்கிங் இன் டு அ கேமரா. அந்த கேமரா இட் கிவ்ஸ் அ பேனராமிக் வியூ, ஃபுல்லாக பார்க்கலாம் உள்ள. ஓகே, அண்ட் இட் இஸ் வெரி வெரி சேஃப். And that is what I'm saying, because the whole control is with the doctor itself. So and the robotic arm பிடிக்கிறது knife and the laser energy எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஜஸ்ட் லைக் நம்ம ஓப்பன் சர்ஜரிஸில் எப்போ இது கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ போய் கட் பண்ணுறோமோ, அது சேம் திங். நான் மூமெண்ட் கொடுத்தேன்னா அந்த ஆர்ம் தான் கட் பண்ணணும். ஓகே, பட் ப்ரிசிஷன் நிறைய இருக்கும். That is the thing. And blood loss ஒன்றுமே இருக்காது. That's most important. Laparoscopic and robotic surgeryல blood loss is very minimal. பிகாஸ் நம்ம பண்ணுறது யூஸ் பண்ணுறது எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாம் பிளட் லாஸே இருக்காது. இப்போ ஒரு பேஷண்ட்டு கம்மி பிளட்டோட லைக் 8 grams அந்த மாதிரி கூட வந்தாங்கன்னா இவங்களுக்கு பிளட்டு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும்னு தேவையே இருக்காது. நம்ம சர்ஜரி கம்ஃபர்டபுளாக பண்ணலாம், பிகாஸ் பிளட் லாஸ் சர்ஜரி டைமில் ரொம்ப மினிமலாக இருக்கும். ஓப்பன் சர்ஜரிஸில் பார்த்திங்கன்னா பிளட் லாஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கம்மி ஹெமோக்ளோபினோட வந்தாங்கன்னா யூஸ்வலி 2 to 3 units பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி, அண்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ஹேவ் தேர் ஓன் சைட் எஃபெக்ட்ஸ். அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம பேஷண்ட் சர்ஜரிக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஹியர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஐ forgot to tell you, laparoscopic surgery and robotic surgery blood loss is very minimal during surgery. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ், பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசிஷனோட கட் பண்ணலாம். டாக்டர், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஹேபிட் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனா? எஸ், டெஃபினெட்லி. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் is a very big reason. See, social drinkers just once in a while, weekends, அதெல்லாம் இது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஆல்கஹாலிக்காக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். செகண்ட்லி ஸ்பெர்ம் கவுண்ட் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகும். ஸ்பெர்ம் நாட் ஓன்லி த கவுண்ட், ஈவன் த மோட்டிலிட்டி. இப்போது ஸ்பெர்ம்ன்றது கவுண்ட் இருந்தால் லாபம் இல்லை, அது மோட்டிலிட்டி கூட இருக்கணும். அது ஸ்விம் பண்ணணும். ஒரு எஜாக்குலேஷன் ஆன பிறகு யூட்ரஸ்குள்ளார ஸ்விம் பண்ணிவிட்டு டியூப் வழியாக அது ஃபீமேல் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வெளியே வந்துட்டு இந்த எக் மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ஒன்றும் மோட்டிலிட்டி இல்லாமல் ஒரே இடத்துல இருந்தால் தென் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய ஆல்கஹால் குடிக்கிறவங்களும் ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் கூட அதே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி அ காஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்சோ இஸ் அ வெரி பிக் காஸ். People who smoke 2 to 3 cigarettes a day, definitely sperm count and motility it affects. And also the sperm morphology அன்றது ஸ்பெர்ம்க்கு ஒரு உருவம் இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணோன்னா அந்த டெஸ்டிஸ் தான் அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி. அந்த டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பெர்ம் வித் 2 tails, ஒரு டெய்ல் தான் இருக்கும், 2 டெய்லோட. ஹெட்டு சரியாக இருக்காது, ஹெட்டில் ஒரு கேப் இருக்கணும், அந்த கேப் இருக்காது. அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் அது நோ யூஸ். கவுண்டில் இருந்தால் கூட அது வேலை செய்யாது. ஓகே, அந்த எக் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் அது தேர் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ இந்த மாதிரி டெஃபினெட்லி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால்
இதெல்லாம் ரொம்ப it is definitely causing a lot of infertility. So basically I feel male infertility பொறுத்து நம்ம பார்த்தோம்னா good fit life, less stress, moderate amount of exercise, good food, good sleep. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவி பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக ஒரு ப்ரோக்ராம் பிஹைண்ட் another ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருப்பாங்க, லைக் சென்ஸ்லெஸ்லி. ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே செகண்ட் ப்ரோக்ராம் ஏதோ வந்துட்டு they just tempt the people to keep watching. So all this kind of thing, sleeplessness, all these are causes for infertility. So if they can just practice a lifestyle modification, like more exercise கூட பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம், இல்லை வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணி டம்பிள்ஸ் அது தேவையில்லை. எவ்ரிடே ஜஸ்ட் brisk walking for about half an hour அந்த மாதிரி பண்ணிட்டு get to bed in time, get up in the mornings and have a healthy diet, avoid இந்த மாதிரி alcohol, smoking and other stimulants இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே more than enough infertility rates will come down. ஓகே டாக்டர், இப்போ வந்து பசங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. லேடிஸ்க்கு வந்து இன்றைக்கி இருக்க இதில் இன்ஃபர்டிலிட்டி ரேட் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? See basically சொசைட்டியில் infertility rates நம்ம கம்மி பண்ணோன்னா I wouldn't say very early marriage, but at least marriage at least once they cross, ladies once they cross about 25-26 and men once they reaching 30-32 அந்த மாதிரி கல்யாணம் ஆகிறது நல்லது. அண்ட் இன்னொன்று என்னென்னா கல்யாணம் ஆன பிறகு நிறைய டைம் ப்ரெக்னன்சி வராமல் தடுக்கிறது, வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், இந்த ப்ரமோஷனுக்கு அந்த ப்ரமோஷன் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பேபி கல்யாணம் ஆனோடனே அட்லீஸ்ட் வித்தின் த ஃபர்ஸ்ட் 1 or 2 years, பிகாஸ் கல்யாணம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 1 or 2 years are the most happiest. அதுக்கப்புறம் அண்ட் தட்ஸ் when the stress levels are low. அதுக்கப்புறம் many things kick in. First of all job stress, நிறைய stress, the family stress, so many things. அண்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன இன்னும் குழந்தை இல்லையா, அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளானிங் அ ப்ரெக்னன்சி, அட்லீஸ்ட் ஒன் ப்ரெக்னன்சி ஏர்லி கல்யாணம் ஆன பிறகு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி go to bed at least by about at least by 10-10:30. Don't sit up very late. Get adequate sleep, at least 6 hours to 7 hours. கொஞ்சம் எக்ஸசைஸ், ஆம்பளைக்கு பொம்பளைக்கு 2 பேருக்கு கொஞ்சம் யோகா எக்ஸசைஸ், இல்லைன்னா ஒரு brisk walking for about brisk walking ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி ஏதாச்சும் அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அண்ட் நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அது ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே சமைச்சது கொஞ்சம் ஹெல்த்தியாக நிறைய காய்கறி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா definitely infertility rates definitely control varum. And in society definitely and the infertility rates கீழே வந்துடும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் லேப்ரோஸ்கோபிக் ரொபோட்டிக் சர்ஜரிஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜெயா டிவி சார்பாக ரொம்ப நன்றி. நன்றி.